எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். சார், திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறை ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் எப்படியாவது வருகின்ற கட்சிகளை எல்லாம் கூட்டணி அமைத்து வலிமையா வெற்றி பெற வென்றதுல உறுதியா இருக்கிறாங்க. இப்ப ராமதாஸ் அவர்களுடைய பாமக திமுகவோடு இணைய போகிறதுக்காக செய்திகள் வருது. எப்படி சார் பாக்குறீங்க? பாமகவை பொறுத்தவரை அவங்க அவங்களும் ஒரு ஸ்டண்ட் ஆரம்பிச்சாங்க. விக்கிரவாண்டி தேர்தலில் அவங்க தோத்த போது வன்னியர்களே அவங்க கூட இல்லைங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் உண்டாயிடுச்சு. வன்னியர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சின்னா வன்னியர்கள் அவங்க சொன்னதை அப்படியே கேட்பாங்கிறது அந்த விக்கிரவாண்டி வன்னியர்கள் பூமி, அங்கேயே தோத்து போறாங்க. ஆக அவங்களுக்கு மரியாதை இல்லை. இதுக்கு தான் அப்பாவும் மகனும் சேர்ந்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்குள்ளார சண்டை நடக்கிற மாதிரி ஒரு ஷோ ஒன்று கிரியேட் பண்ணாங்க. கிரியேட் பண்ண நல்லா சக்சஸ் ஆச்சு. பல ஆட்சி ஊடகங்கள் ஹெட்லைன்ஸாகவே வந்தது. அப்புறம் பார்த்தா எங்க நிறுத்துறதுன்னு தெரியல. அது விளம்பரத்தை மீண்டும் விளம்பரத்தை இது பண்ணி தன்னுடைய செல்வாக்கை உயர்த்திக்கிறதுக்காக அப்பாவும் மகனும் போட்ட நாடகம் எங்க நிறுத்துறது தெரியாம வகத்தொகையெல்லாம் போய் குடும்பத்து சண்டையா மாறி போச்சு. இன்னைக்கு அது குடும்ப சண்டையில் நடந்துகிட்டு இருக்க கட்சி, அதுக்கு யார் மரியாதை கொடுக்க போறா? இன்னைக்கு வன்னியர்கள் அவங்க பின்னாலே இல்லைங்கிறது விக்கிரவாண்டி தேர்தல் மாத்திரம் இல்லை. பழனிசாமி கூட இருக்கிற சிபி சண்முகம், கேபி முனுசாமி எல்லாம் ஒரு பெரும்பகுதியான வன்னியர்களை அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. திமுக துறைமுருகன் மீதி இருக்கிற வன்னியர்களை கூட்டு போயிட்டாங்க. இவங்க கிட்ட யார் இருக்கிறா? இன்னைக்கு இவங்க அனாதைகள் ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அவங்க அந்த கட்சி இருக்குதா இல்லையானே தெரியல. காந்தராஜ் என்ற பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ராமதாஸ் அறிவிப்பு. அன்புமணி காந்தராஜ் சேர்க்கப்பட்டார். அன்புமணி அறிவிப்பு. அப்பாவும் மகனும் போட்டுக்கிறாங்க. பொதுக்குழு இல்லையா, செயற்குழு இல்லையா, யாருமே இல்லையா கட்சியில? ஒரு கூட்டம் கூட்டி இது பண்ண மாட்டீங்களா? வீட்டுல உட்காந்துட்டு இவர் நினைச்சா உடனே ஒரு செய்தி கொடுக்கணும், அவர் நினைச்சா ஒரு செய்தி கொடுக்க. ஒரு அரசியல் கட்சியாவே இல்லையா? அதுக்கு அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும். இன்னைக்கு அதுக்கு அங்கீகாரமும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல போக காரணம் என்னன்னா, எந்த முடிவுகளும் அப்பாவும் மகனும் தன்னிச்சே எடுக்கிறாங்க. அப்படி ஒரு அரசியல் கட்சி. அப்ப அதை எப்படி அரசியல் கட்சியா நம்ம ஏத்துக்க முடியும்? ஒரு ஒரு மக்களை ஏமாத்துறதுக்காவது செயற்குழு கூட்டப்பட்டு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தராஜ் நீக்கப்பட்டார்னா அர்த்தம் இருக்குது. சும்மா ஒரு ஷோ பண்ண, அதை கூட நீ பண்ணலையே. அதேதான் விஜய் கட்சிக்கும். இன்னைக்கு அவர் தேர்தல் நடத்தல. செயற்குழு உறுப்பினர்கள் யாரு, பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருங்கிறத உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். இன்னைக்கு அவர் எலெக்ஷன் நடத்துற மாதிரியே தெரியல. தான் பிரெஞ்சுகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் மனச்சோடைஞ்சுதானே அமித்ஷா செங்கோட்டையனை கூப்பிட்டு கட்சியா மாத்தியானார். அது ஒரு அடுத்த இது. அதிமுக அமித்ஷா பின்னாடி தான் இருக்குது, அமித்ஷா கையில தான் இருக்குதுங்கிறதுக்கு அது ஒரு இது. வீட்டுல இருந்து கூப்பிட்ட உடனே டெல்லிக்கு போய் என்ன பண்ணணும், எஜமா என்ன பண்ணுனாரு. விஜய் கட்சிக்கு ஒரு அரசியல் உருவத்தை கொடு அப்படின்னு அவர் அங்கே போய் தான் அவர் எல்லாம் ஒன்று இது பண்ணி அவரும் ஒன்றும் சரியா செய்ய முடியல. இதுல எல்லாம் எனக்கு என்ன புரியுதுன்னாக்கா, எல்லாத்துக்கும் மேல விஜய்க்கு அரசியலுக்கு வர்றதுல அவ்வளவு விருப்பம் இல்லை. அவர் கட்டாயப்படுத்தப்படுகிறார். அவர் கட்டாயப்படுத்தப்படுறதுக்கு காரணம், அவர் கேட்காமலே அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தார். அதுல இருக்க போற உளவுத்துறை அதிகாரி இவர் எங்க போறாரு, எங்க வர்றாரு, யாரை பேசுறாரு, என்ன பண்றாரு, இதை படத்தை எங்க போட்டிருக்காரு, எல்லா தகவலும் அவங்க கிட்ட. அப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலைக்கு சுத்தி உளவுத்துறை அதிகாரிகள் எந்த நிமிஷம் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட தன்னை உள்ள தள்ளுற அளவுக்கு அவரை பயமுறுத்தி வச்சுட்டார். அதனுடைய விளைவு தான் அவர் கண்ணா பின்னான்னு கொஞ்சம் கூட சபை நாகரிகமோ மேடை நாகரிகமோ இல்லாம இஷ்டத்துக்கு அவர் பேசுறது காரணம் அதுதான். எழுதி கொடுத்தா அப்படியே படிச்சுட்டார். அவருக்கு என்ன படிச்சோன்னு கூட தெரியாது. இன்னைக்கு அவரை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. அவருடைய ரசிகர்கள் நம்ம சொல்றோம், அமித்ஷா கிட்ட இருந்து அவரை காப்பாத்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறார். அவர் எப்படியா காப்பாத்துங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். ஒரு காலத்துல ராமதாஸ் அவர்கள் ஜெயலலிதாவையும் கலைஞரையும் எதிர்த்து ஒரு எதிர்கட்சி தலைவருக்கான அந்த அரசியலை செய்தார். இன்றைக்கு ஸ்டாலினை வலுப்படுத்த அவர் உதவ மாட்டாரா? அப்படி அவர் ஜெயலலிதா இது பண்ணதுக்கு பெருசா வந்துடலையே சார். பாட்டாளி எதிர்கட்சி தலைவரா அவர் கடைசி வரலும் வரலீங்க. அந்த அளவிற்கான அதே சமயத்துல ஒரே ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு பதவி ஒரு 6 மாசத்துல எதிர்கட்சி தலைவரா விஜயகாந்த் உட்கார்ந்தாரு. இவர் வந்திருக்க வேண்டியது. அது அதுக்கு முன்னாடி எத்தனை பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்ச போது என்ன போன்றவர்கள அந்த இனத்தை சேராதவர்களா இருந்தாலும் கூட
ராம்தாஸ் மேல எனக்கெல்லாம் ஒரு மரியாதை இருந்தது. தமிழுக்கு அவர் வந்து தொடங்கின ஒரு சேட்டலைட் டிவி. சினிமாவே போட மாட்டேன்னு ஆரம்பிச்சார். சினிமாவுக்கு பெரிய விரோதமா நின்னார். ரஜினிகாந்த் தண்ணி காட்டினார். பாபா படத்துல படம் வரும்போது ரஜினிகாந்த் தேவையில்லாம வீரப்பனை பத்தி பேசி மாட்டிக்கிட்டாரு. மன்னிப்பு கேட்கணும்னாரு. ரஜினி நினைச்சாரு நமக்கு இருக்கிற ரசிகர் பட்டாள நம்மளை காப்பாத்திடணும், நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு. பாபா படம் ஓடுது. படம் போட்டு தூக்கிட்டு போயிட்டு அந்த பட்டாளி மக்கள் கட்சி. அப்பதான் பார்த்தாக்கா ரஜினி ரசிகர்லாம் எங்கடா பார்த்தாக்கா அந்த பக்கமே போகாம ஜாக்கிரதையா வீட்டுல இருந்துட்டான். அப்பதான் ரஜினிக்கு புரிஞ்சுது, ஓ ஆபத்துன்னு வந்தா நம்ம ரசிகர் காலை வாடி விட்டுருவாங்கன்னு ஒரு அனுபவபூர்வமா புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அரசியலுக்கு வரத அவர் வந்து கம்ப்ளீட்டா தவிர்த்தார். அதுல அவர் கிடைச்ச பாடம். அதே தான் நம்ம விஜய்க்கு சொல்றோம், ஜாக்கிரதையா. 2011 தேர்தல்ல திமுக கூட்டணியில பாமகவும் விசிகவும் ஒரு சேர சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்க. அப்போ வட மாவட்டத்துல எப்படிப்பட்ட ஒரு ஆதரவு இருந்தது சார்? இல்ல, அதுல பழனிசாமி வந்து அதுல மாட்டி முடிச்சார். 10.5% இது இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்கணுங்கிறத வந்து பழனிசாமி உடனே அக்ரி பண்ணார், ஏற்றுக்கொண்டார். ஏத்துக்கிட்டு என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு 10.5% கொடுப்போம், தனி இடஒதுக்கீடு கொடுப்போம். உடனே 15 அதிகாரம் போறோம் ஒண்ணா சார். இப்ப அவங்களுக்கு 10.5% எங்க இருந்து எடுப்பீங்க? நான் பிற்படுத்தப்பட்ட ஜாதிக்கு சேர்ந்தவன், என்கிட்ட இருந்து ஒரு 5% எடுக்க போறேன், உங்ககிட்ட இருந்து ஒரு 3% எடுக்க போறீங்க. அவங்ககிட்ட நம்ம எல்லார் தலையிலும் மிளகா அரைச்சு இவங்க மேல உட்காந்துட்டு நம்ம மேல ஏறி உட்காருதா அப்படின்னு சொல்லி அத்தனை ஜாதிக்காரன் ஒண்ணா சேர்ந்தான். அதனுடைய விளைவுதான் பழனிசாமி ஜெயிக்க வேண்டிய வன்னியர்கள் பூமிங்கிற இடத்துல கூட பழனிசாமி இபிஎஸ் தோத்ததுக்கு காரணம் அதுதான். மத்த எல்லா ஜாதியும் ஒண்ணா சேர்ந்துட்டான். இது அந்த காலத்துல இருந்தே நாங்க அதை பார்த்துருக்கோம். எங்க அண்ணாலாம் இருக்கும்போது, அண்ணாவெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜாதியை பத்தி பேசும்போது அண்ணா கிளீனா சொல்லுவாரு, ஜாதின்னு எடுத்தா ஒரு ஜாதியை நீ சப்போர்ட் பண்ணா மத்த அத்தனை ஜாதியும் ஒன்னா சேர்ந்துருவாங்க, ஒழிச்சு கட்டிடுவாங்க. ஆனா ஒரு ஜாதி அடையாளமே வரக்கூடாது. அப்படிதான் போச்சு. அதனாலதான் பாட்டாளி மக்கள் கட்சி வந்த போது அவங்க வந்து ஜாதி அடையாளத்தோட வரல. அவங்களுடைய முக்கியமான வேட்பாளராக நின்றவர் தலித் எழில்மலை, அவரை மந்திரியாவே ஆக்கினாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய பரந்த மனப்பான்மையோட போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னைக்கு மகன் பாசம் வந்து அவருக்காக வந்து கலைஞர்கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி டெல்லியில மந்திரி ஆக்கினாரோ அன்னையோட பாட்டாளி மக்கள் கட்சி. அதுக்கு முன்னாடி அவர் சொன்னது என்ன, நானோ என் குடும்பமோ இந்த இயக்கத்தை பயன்படுத்தி ஏதாவது பதவி வாங்கினாலும் எங்களை சவுக்காடு அடிக்கணும்னு சொன்னவர். மகன் வந்து எலெக்ஷன்ல நிக்காத தான் மகனை வந்து மந்திரி ஆகினார். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சது அதை வச்சுதான் ஆரம்பிச்சார். பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. எலெக்ஷன்ல நிக்காதவனை எப்படி நிக்க வைக்கலாம்னு பாட்டாளி ராம்தாசனுடைய குடும்பம் உள்ளவர்களை எடுத்துதான் அவர் கட்சி ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் என்னாச்சு, அது என்னைக்கு மகன் வந்தாரோ அன்னைக்கு அந்த பரந்த மனப்பான்மை போச்சு, எல்லாம் போச்சு, கவுளை போச்சு, எல்லாம் போச்சு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கட்சிக்குள்ள அவ்வளவு தகராறு நடக்குது. செயல் தலைவராக என் மகள் இருப்பாள் அப்படின்னு உடனே அவர் அன்புமணி செயல் தலைவராக என் மனைவி இருப்பாள். குடும்ப கட்சி, குடும்பத்துக்குள்ளார சண்டை நடக்குது, வீட்டுக்குள்ளார நடக்கிற சண்டை வெளியில போடுறாங்க. இன்னைக்கு அது அரசியல் கட்சியாவே நான் பார்க்கல. அது எந்த வகையிலையும் அந்த அவங்களுடைய இன மக்கள் மத்தியிலேயே தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது வந்து பழனிசாமி அதை அனுபவபூர்வமா அவங்க உணர்த்திட்டார். போன தேர்தலில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த 10.5% சொன்னதுதான் அவருடைய பெரிய தோல்விக்கு காரணம். இன்னும் கொஞ்சம் சீட் வாங்கியிருப்பாங்க. திமுக அருந்ததியர்களுடைய உள் இடஒதுக்கீடுக்கு மிக முக்கியமான அங்கம் வகித்தது. அதற்கு காரணமா இருந்ததால அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஒருவேளை வன்னியர்களுக்கு 10.5% ஒப்புக்கொள்ளக்கூடிய இடத்துல இருந்தா ஒப்புக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு வரணுங்க. இப்ப அருந்ததியருங்கிறீங்க, இப்ப பட்டியலத்தை சேர்ந்த வர்றீங்க. இப்ப திருமாவளவன் போராடுறாரு என்னுடைய இனத்துக்கு எதிர். அவர் ஏன் போராடுறாரு? அவங்களுக்கு சமூக நீதி கிடைக்கலீங்க. அவங்கள சமூகம் அங்கீகரிக்க மாட்டேங்குது. அவரோட கூட்டத்தில் நான் கலந்துகிட்டு இருக்கேன். அவர் சொன்னார், இந்த எம்எல்ஏ எம்பி பதவிக்காக நான் வந்து கூட்டணி சேர்றதே கிடையாது, நான் அந்த வேலையே கிடையாது. எம்எல்ஏ எம்பி எதுக்காக தேவைப்படுதுன்னா அதிகாரிகளை போய் பார்க்கும்போது நான் எம்எல்ஏனா எனக்கு மரியாதை கிடைக்கும், எம்பின்னா மரியாதை கொடுப்பான், இல்லாட்டி அந்த சட்டையே பண்ண மாட்டான். அவனுங்க கிட்ட சில காரியங்கள் நடக்கணுங்கிறதுக்காக தான் எம்எல்ஏ எம்பிக்கு இந்த பண்றது. இந்த இடஒதுக்கீடு இந்த தேர்தலில் இதில் வந்து கூட்டணிக்காக நான்
என்னுடைய கொள்கை விட்டு கொடுப்பேன். எனக்கு வேண்டியது சமூக அங்கீகாரம். ம், ம், அதுக்கு என்ன இது என்னன்னா, திரௌபதி முர்மு இருக்காங்க, ம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ராமர் கோயில் திறப்பு விழா கூப்பிடல அந்த பாட பட்டியலேனா. பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் புது கட்டடம், அது அவங்க தான் திறந்து வைக்கணும். ஜனாதிபதி அந்த மாதிரி கூப்பிடவே இல்லை. பட்டியலேனா இங்க இங்க இருக்கிற அர்ச்சகர்கள் அந்த 3% காரணங்களை கூட்டு போய் நடத்துறாரு. ஆக அந்த அளவுக்கு இந்தியாவுடைய முதல் பெரும் பதவி வந்து அரசியல் பதவி வந்து ஜனாதிபதி. அந்த பதவியில இருந்தா கூட பட்டியலினத்துக்கு மரியாதை இல்லைங்கிறது அந்த மாளுக்கு பாஜகவும் மோடியும் பண்ற இதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதைத்தான் அவர் கேட்கிறாரு. என்னுடைய சமூக அங்கீகாரம் வேணும், எனக்கு சமூக அங்கீகாரம் வேணும். என்னுடைய பட்டியலினத்து பெண் வந்து ஒரு மேல் ஜாதி வீட்டுல வந்து மருமகளா உள்ள போகணும். பட்டியலினத்து பையனை கட்டிக்கோளுங்க, அவன் ஐஏஎஸ் ஆபிசரா இருக்க, இவ உள்ள போந்துருவா. பட்டியலினத்து மேல வர விடாம தடுக்கிறதுக்கு என்ன உண்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அதே சமயத்துல ஒரு ஐஏஎஸ் இருக்கிற ஒரு 3% வீட்டுல வந்து இவ மருமகளா போக முடியாது. ஏன்னா இவ வீட்டுக்குள்ள போனா இவ டாமினேட் பண்ணுவா, இவ்வளவு உள்ள விட மாட்டாங்க. அதுதான் 10,000 தடவை சொல்றேன். பாரதி சீனிவாசன் ஒரு தடவை சொன்னாங்க, நான் தலித்துகள் வீட்டில் போய் உணவு சாப்பிடுவேன், அந்த அளவுக்கு நான் பரந்த மனப்பான்மை உள்ளவனாங்க. நான் கேட்டேன், அது பெரிய விஷயம் இல்லைம்மா, வீட்டுல தலித்துக்களை கூப்பிட்டு சோறு போகும், வீட்டுக்குள்ளார விடு, சமையலறைக்குள்ளார விட்டு சமைக்க வச்சு சோறு போட்டீங்கன்னா அப்ப நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு வரல அதை நடத்துக்கு, இன்னைக்கு வரல நடத்துக்கு. அந்த அங்கீகாரத்தை அவங்க கேட்கறாங்க. அவங்களுக்கு வந்து சமூக புறக்கணிப்பு இருக்குது, அதுல இருந்து வரணுங்கிறதுக்கு அவங்க போராடுறாங்க. அது நியாயமான போராட்டம். வன்னியனுக்கு என்ன சமூக புறக்கணிப்பு இருக்கு? நீ எந்த பதவியில இல்ல. ராயப்பா போன்றவர்கள்லாம் வன்னியர்கள் தான், அவங்க தான் சீஃப் செக்ரட்டரி இருந்தாங்க. எந்த பதவியில இல்ல நீ. இன்றைக்கும் அவங்க பொருளாதார ரீதியா பின்தங்கிய மாவட்டங்கள்ல, பொருளாதார ரீதியா நீங்க வந்து ஒருத்தனை பின்தங்கிய சொல்றதுல அர்த்தமே இல்லைங்க. இன்னைக்கு நம்ம வந்து அவங்கள பார்த்து பொறாமப்படுறதுல அர்த்தமும் இல்லை. இப்ப வந்து காமராஜர் ஆட்சி காலத்துல பார்ப்பனர்களுக்கு பிச்சு உதறினாங்க. நமக்கெல்லாம் வந்து இடஒதுக்கீட்டுல வந்து கிளார்க்கா நம்மளை பண்ணாரு. காமராஜர் ஆட்சியில் நடந்தது பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் கிளார்க்குகளா இருந்தாங்க. மேல் ஜாதிக்காரன் பூரா தொழில் இருந்துக்கலாம். சிம்சனு, இந்தியா சிமெண்ட்ஸ், டிவிஎஸ், எஸ்ஆர்பிஎஸ், ஈசன் குரூப், பெரிய பெரிய தொழிற்சாலைகள் பூரா அவங்க கிட்ட இருந்தது. தொழிலதிபர்களா அவங்க மாறினாங்க. அவங்க கிட்ட வேலை பார்க்குற கிளார்க்குகளா மாறணும். நம்ம அதுக்கு இப்ப இன்னைக்கே நம்ம ஏன் உருப்படல தமிழ் இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள்? நல்லா படி, வேலை கிடைக்கும், நல்லா படி, வேலை கிடைக்கும், வேலை கொடுப்பேன்னு சொல்ல ஒரு புத்தியே வராது. தொழில் ஆரம்பிக்கிற புத்தி நமக்கு இல்லை. ஒரு காலத்துல உலகத்தையே ஆண்டவங்க, நம்ம பொருளாதாரத்துல நம்ம அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சீனத்து வணிகர்கள்லாம் இங்க வந்து வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க. யுவான் சுவாங் போன்றவர்களும், மார்க்கோ போல போன்றவர்கள்லாம் இங்க வந்து பார்த்துட்டு போறான். ஏன் பார்த்துட்டு போறோம்? அவ்வளவு வளமான பூமி, அவ்வளவு வளமான தொழில்கள் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இனம் இன்னைக்கு ஒண்ணுமில்லாம போயிட்டோம். ஏன்னா படிக்கிறோம் சொல்லி இடஒதுக்கீடு. நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இடஒதுக்கீட்டுக்காக பெரிய போராட்டம் நடத்துறது தமிழ்நாடு மாத்திரம் தான், தெரியுமில்ல? வேற எந்த ஸ்டேட்லயும் அது கிடையாது. ஏன்னா அவன் படிச்சு ஒரு அளவுக்கு படிச்சு முடிச்ச உடனே அந்த படிப்பு போதும், வேலைக்கு போயிடுறான், ஒரு தொழில் ஆரம்பிச்சிடறான். அங்க தொழில்கள் ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து எனக்கு சார் நல்லா படிச்சது கிளார்க் வேலை கிடைக்குமா? இவன் புத்திய கிளார்க்கு மேல போக மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது எப்படி முன்னேறுவீங்க? அதனால முன்னேறனோட பார்த்து எரிச்சல் படுத்தல அர்த்தம் இல்லை. அவன் ஏன் முன்னேறினா அதையே நாம பண்ணலங்கிற யோசனையை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ அது கொடுக்கணும். இப்ப நான் ஒரு பொறியியல் கல்லூரியில வேலை பார்க்குறேன். நான் பசங்களுக்கு என்ன சொல்றேன்னா, 50 பேர் இருக்கீங்கப்பா, 10 பேர் ஒன்னா சேருங்க, சேர்ந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுங்க. டெவலப் பண்ணீங்கன்னா வேலையில்லா பட்டதாரிகளுக்கு பேங்க்ல லோன் கொடுக்குறாங்க. அந்த லோனை வாங்கி அதை மூலதனமா வச்சு ஒரு தொழிற்சாலை ஆரம்பி. வேலை கொடுப்பவனாக இருக்கு, வேலை தேடுபவனாக இருக்காது. டோன்ட் பி a job seeker, be a job provider. அந்த எண்ணங்களை நம்ம உருவாக்கணுங்க. அதனால நீங்க இதை வந்து பார்ப்பனர்களை பார்த்து பொறாமப்படுறதுல அர்த்தம் இல்லை. சந்தர்ப்பம் கிடைச்சது வளர்ந்துட்டான், உனக்கு 1000 சந்தர்ப்பத்தை நீயே வளர்ற. சார், இறுதியாக 2024 தேர்தலில் எடப்பாடி மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னாரு. அது அந்த தேர்தலில் கை கொடுக்கல.
ஆனா அவருடைய பேச்சு 2026 தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்றதாக பார்க்க முடிகிறது. மெகா கூட்டணியில எந்த கட்சியை சேர்த்த போறாரு? பாஜக இருக்கிறது, பாமக அன்புமணி தலைமையிலான பாமக இருக்கு. அந்த மாதிரி மெகா கூட்டணி தான் வைக்கணும். எப்படி இருக்கணும்? என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும்னாரு அமித்ஷா. உன் கூட்டணியில யார் இருக்கான்னு கேட்டாக்கா பாமக இருக்குது, இது அதிமுக இருக்குது, அப்புறம் பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, டிடிவி தினகரன் இருக்காரு, சசிகலா இருக்காருன்னா எல்லாம் ஒரே கட்சி தான். செங்கோட்டையன் இருக்காருன்னா எல்லாம் ஒரே கட்சி தான். தனித்தனியா பிரிஞ்சு கிடக்குறாங்க, 4 பிரிஞ்சு கிடக்கு. 4 பேரும் ஒன்னா சேர்ந்தா அதிமுக, அவ்வளவுதான். வேற யார் இருக்கிறா? இவ்வளவு பெரிய விளம்பரம் நீங்க விஜய்க்கு கொடுக்குறீங்க. எத்தனை கட்சி வந்து விஜயோட கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாரா இருக்காங்க? இன்னைக்கு வந்து யாரும் பேசவே இல்லையா விஜய் கூட கூட்டணி வர்றேன்னு யாரும் சொல்லவே இல்லையா? ஏன்னா சேர்ந்தா ஆபத்துன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அமித்ஷாவுடைய நேரடி மேற்பார்வையில இருக்காரு. நாமளா போய் சிக்க கூடாதுன்னு அவெல்லாம் ஒதுங்கி போறாங்க. அதுதான் அவருக்கு இருக்கிற ட்ராபேக். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.